ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1/2 kg கேக்குக்கெல்லாம் இந்த கேக்கை வந்து நம்ம பேஸாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பேசிக்கான ஒரு சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக்கோட ரெசிபி தான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு, இந்த மாதிரி எல்லா கேக்ஸுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் அரைச்சி எடுத்துடலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு வந்து நான் தனியாக எடுத்து வைக்க போகிறேன். கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுக்கு பதிலாக நான் கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறேன். கொக்கோ பவுடர் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து எப்போவுமே லூஸில் தான் வாங்குவேன். அதுதான் கேக்குக்கு வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டார்க் கொக்கோ பவுடர். 3 டேபிள் ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர் வந்து சேர்த்தாச்சு. இப்போ எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த மைதா மாவு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து பேக்கிங் ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி மைதா மாவு வாங்கி வச்சுக்கிறேன். இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற மைதா மாவுக்கும் இங்கே பேக்கிங் ஸ்டோரில் வாங்குகிற மைதா மாவுக்கும் கேக் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் எல்லாமே ஈக்குவலாக மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம கேக் வந்து ஈக்குவலாக பொங்கி வரும். இப்போ கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை நான் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான முட்டையாக யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் நேரம் வெளியே வச்சிட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து நான் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து ஒரு பேக்கரி டேஸ்ட்டில் கிடைக்கும். இதில் நான் வந்து சாக்லேட் மிக்ஸ் வந்து சேர்க்க போகிறேன். ரீசெண்டாக நான் இது வந்து எல்லா கேக்ஸ்லேயும் ஆட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நார்மலாக பண்ணுற ஸ்பாஞ்சுக்கும் இந்த சாக்லேட் மிக்ஸ் சேர்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட்டு கிடைக்கிது. சாக்லேட் மிக்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் எடுத்துருக்க பவுலும் விஸ்க்கும் ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி ஏதாவது இருந்தால் முட்டை வந்து பொங்கி வராது. இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம முட்டை வந்து நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு நான் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் நான் நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் உங்களோட கேக் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சூடான பால் சேர்க்கும்போது நம்ம கொக்கோ பவுடருக்கு வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும். ஃப்ளோர் மிக்ஸ் கூட இடையில கொஞ்சம் பால் சேர்த்து பீட்டர்லேயே லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஹை ஸ்பீடில் ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் லோ ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்தாச்சு. கடைசியாக இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து லோ ஸ்பீட்லேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா கேக் வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். அதனால் ஆயில் வந்து ஜஸ்ட் பேட்டர் கூட மிக்ஸ் ஆனால் போதும். அது வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி ரிப்பன் ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட கேக் வந்து கரெக்டாக வரும். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேட்டரை வந்து நம்ம மோல்டில் ஊற்ற போகிறோம். நான் இங்கே 6 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே 1/2 kg கேக்குக்கு வந்து 6 இன்ச் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். பாத்திரத்தில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு, நல்லா சூடாக இருக்குது. நான் பட்டர் பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். கேக் வந்து நீங்கள் எதில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, பேக் ஆனதுக்கப்புறம் பாத்திரத்துலேருந்து உடனே வெளியே எடுத்துருங்க. நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா சைட்ஸ் எல்லாமே கிறிஸ்பி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாத்திரம் வந்து ஹீட்டாக இருக்கும்ல, அதனால் சைட்ஸ் எல்லாமே கிறிஸ்பி ஆகிடும். அதனால சீக்கிரமாக இந்த மாதிரி ஒரு வயர் ரேக்கில் போட்டுக்கோங்க. இப்போ கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து சூடானதுக்கப்புறம் 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேக் வந்து சூப்பராக 3 லேயராக கட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் பேஸாக எல்லா சாக்லேட் கேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே நான் வந்து நிறைய பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கோட ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அந்த ஸ்பாஞ்சும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், கரெக்டாக வரும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.